ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் கிரியேட் பண்ண ப்ரீமியர் ப்ரோட நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி கலர் மேட் ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டெக்ஸ்ட் டூலை வச்சு நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்ட் ஓகே, சென்டரில் அலைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலில் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் சர்ச் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் லேயரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போய் எஃபெக்ட் கண்ட்ரோலில் ஸ்டார்டிங்கில் இந்த பாரை வச்சுட்டு பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேமும் ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். பொசிஷன் வேல்யூவை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இந்த ஏன்னா கீழே இருந்து தான் டெக்ஸ்ட் அனிமேஷன் மேலே போகுது. அதனால் கீழே இறக்கி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் டெக்ஸ்ட் அனிமேஷனை கீழே இறக்கி வச்சுக்கலாம். கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த பாரை ஒரு 5 ஃப்ரேம் நவுத்தி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அகைன் இதில் ரீசெட்டு. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே வந்தோடனே இதில் ஒப்பாசிட்டியும் 0 வச்சுக்கணும். 0 வச்சோன்னே இதில் வந்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிச்சு. அடுத்து வேர்டு பை வேர்டாக எப்படி இந்த அனிமேஷன் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுலேயே இந்த பொசிஷனை இறக்கி விட்டு ரைட் கிளிக் பண்ணி டெம்போரல் இன்டர்போலேஷனில் ஈஸ் அவுட்டு அகைன் கிளிக் பண்ணி ஈஸ் இன். இது மாதிரி எல்லாம் கீ ஃப்ரேமுக்கும் செட் பண்ணணும். ஈஸ் அவுட் டெம்போரல் இன்டர்போலேஷனில் ஈஸ் இன். ஃப்ரண்ட்டில் உள்ளது அது மாதிரி பண்ணிடலாம். ஈஸ் அவுட் ஈஸ் இன். அப்படி பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இதை கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க, சரியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இதுலேருந்து எப்படி வேர்டு பை வேர்டாக அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அகைன் எஃபெக்ட் கண்ட்ரோலில் போய் க்ராப்னு செலக்ட் பண்ணிக்கலாம். க்ராப் எஃபெக்டாக அந்த டெக்ஸ்ட் லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லேயரில் எத்தனை வேர்டு இருக்கோ அத்தனை வாட்டி இந்த டெக்ஸ்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இதில் 3 வேர்டு இருக்குது. அதனால் 3 டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். 2 3 பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் லேயர் வந்துருச்சு. 3 வேர்டுக்கு 3 டெக்ஸ்ட் லேயர். இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லேயராக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். இப்போ அடியில் உள்ள லேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட் பண்ண க்ராப் எஃபெக்ட் இங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் உள்ள வேர்டு மட்டும் கவர் ஆக மாதிரி வச்சுக்கணும். செகண்ட் இதை செலக்ட் பண்ணி க்ராப் எஃபெக்டில் செகண்ட் உள்ள வேர்டு மட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அடுத்து தேர்டு. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் செகண்ட் உள்ள லேயரை ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 ஃப்ரேம்ஸ் பின்னாடி தள்ளிக்கலாம். அடுத்து மேலே உள்ள லேயர் செலக்ட் பண்ணி இது ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளிக்கலாம். 5. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். இதே இன்னும் ஸ்லோவாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் நீட் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள்.